ஞானம் பெற்ற ராமகிருஷ்ணர் ஏன் உணவின் மீது இவ்வளவு ஆசை கொண்டிருந்தார்? ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையில் இருந்தவர். ஆனால் அவருக்கு உணவின் மீது ஒரு விதமான ஆர்வம் இருந்தது. தன் சிஷ்யர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட, கொஞ்சம் பொறுங்கள், சமையலறையில் என்ன சமைக்கிறார்கள் என்று கேட்டு உணவை பார்க்க சென்று விடுவாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் இந்த செயல் அன்னை சாரதா தேவிக்கு கோபத்தை விளைவித்தது. அவர் ராமகிருஷ்ணரிடம், தங்களை அனைவரும் கடவுளாக பார்க்கிறார்கள், ஆனால் தாங்கள் உணவின் மீது இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறீர்களே என்று கேட்டார். அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர், எந்த ஒரு நாள் எனக்கு உணவின் மீது பற்றில்லையோ அன்றையிலிருந்து 3வது நாள் என் உடலை நான் இழப்பேன் என்று கூறினார். சரியாக 7 வருடம் கழித்து ஒரு நாள் சாரதா தேவி உணவை கொண்டு வந்த போது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உணவில் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. அப்பொழுது சாரதா தேவி அழுதார். ஏனென்றால் இனி 3 நாட்கள் தான் என்று ராமகிருஷ்ணர் முன்பே கூறியிருந்தார். 3 நாட்களுக்கு பிறகு அவர் மகா சமாதி அடைந்தார். உணவின் மீது இருந்தது வெறும் ஆசை அல்ல. அவருக்கு உணவின் மீது எந்த ஒரு ஆசையும் இல்லை. தன் உடலை தக்க வைத்து கொள்ளவே உணவின் மீது ஒரு விழிப்புணர்வை கொண்டிருந்தார். ஞானியின் செயல்களுக்கு பின்னால் நமக்கு புரியாத ஆழமான காரணம் இருக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்.